வணக்கம், இது உங்கள் தமிழ் சனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் வந்து சொன்னோம் நோஷனல் இன்க்ரிமெண்ட் பற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 20 மேக்கு வந்து அந்த லெட்டர் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி டிபார்ட்மெண்ட்லேருந்து லெட்டர் எடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே வந்து அதுக்கான ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆர்டரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லெட்டர் படி ஒருத்தருக்கு வந்து நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னாக்கா அவருக்கு வந்து எந்தெந்த முறையில் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், எப்படி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 30 ஜூன் 2026 ரிட்டையர்மெண்ட் ஆன அவரோட டாக்குமெண்ட் வச்சு இவரோட கேல்குலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினி கேல்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த முறையில் உங்களோட கேல்குலேஷன் வந்து நீங்கள் போட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்து கிடைக்கும், எப்படி இருந்தாக்கா நீங்கள் வந்து இதில் மூலிமா பயனடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனருக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே போர்டு வந்து பென்ஷன் ஹைக்கான, அதாவது இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டுக்கான அந்த லெட்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதில் எப்படி நம்ம போன டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங்லேருந்து என்ன அந்த லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி கோர்ட் கேஸ் பண்ண கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை முறையீடு பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றவங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் இதில் வந்து எல்லாருக்குமே பொருந்துமா இல்லையா, இல்லை எப்படி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ தான் ஒரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து இதுக்கான லெட்டர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த லெட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் இது ஒவ்வொரு பென்ஷனருக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு எப்படி பென்ஷன் ரிவிஷன் பண்ணுறாங்க, அதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசிக் வந்து எப்படி ஆட் ஆகுது, எப்படி வந்து அதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக சரியான கணிப்பை வந்து கணிக்கணும். அப்படின்னாக்கா அது வந்து எப்போ அவங்களுக்கு ஒரு தனி நபருக்கு வந்து கிடைக்குதோ அப்போ தான் வந்து அதை சொல்ல முடியும். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூனுக்கும் 31 டிசம்பருக்கும் யார் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அவங்களோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூனுக்கு ஆனவங்களுக்கு 1 ஜூலையாக இருந்திருக்கணும், 31 டிசம்பர் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு 1 ஜனவரியாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும். மற்ற மாதங்களில் நீங்கள் யார் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது பொருந்தாது. எப்போ இன்க்ரிமெண்ட் டேட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பொருந்தாது. வெறும் 30 ஜூனுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு 1 ஜூலையாக இருந்திருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு பென்ஷன் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து ஆன் சர்வீஸில் இருக்கும்போது ஒரு சர்வீஸ் பர்சன்ஸுக்கு கிடைக்கிற பென்ஷிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரிமெண்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட்டு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1 ஜூலை 2024 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நபரோட பிபிஓ வந்து பார்த்துருக்கீங்க. அவரோட டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 30 ஜூன் 2024. ஸோ அதாவது 30 ஜூன் 2024 அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். அடுத்த இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024. அந்த ஒரு நாள் இல்லாதனால இவருக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம வந்து கேல்குலேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 28 வருஷம் சர்வீஸ் பண்ண சுபதார் ரேங்கில் வந்தவர். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் 30 ஜூன் 2024 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். ஸோ இவரோட நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் டேட் ஆஸ் பர் பே ஸ்லிப் படி இவரோட இன்க்ரிமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024. ஸோ இதில் வந்து ஒரு நாள் வந்து இல்லாதனால இவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கல. ஸோ இன்க்ரிமெண்ட்டோட கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேசிக் பே ப்ளஸ் எம்எஸ்பி சேர்த்து பேண்டு பே என்ன வருதோ அதுலேருந்து 3% தான் அவங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது ஒவ்வொரு ரேங்குக்கு தகுந்தாப்புல அவங்களோட பேசிக்கு தகுந்தாப்புல இதில் வந்து மாறுபடும். ஒரே மாதிரியான தொகை வந்து இன்க்ரிமெண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட பேண்டு பேக்கு தகுந்தாப்புல 3% வந்து அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இவர் வந்து ஆன் சர்வீஸில் இருக்கும்போதே இவருக்கு வந்து பிபிஓ வந்து ஜென்ரேட் ஆச்சு. அந்த பிபிஓ படி இவரோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் பே ஸ்லிப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50,500 ரூபா. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 ஜூன் வரைக்குமே இவங்களுக்கு கேல்குலேட் பண்ணி இவருக்கு ஃபஸ்ட்டு பிபிஓவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் சர்வீஸில் இருக்கும், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 15 நாள் முன்னாடியே இவருக்கு பிபிஓலேயே மென்ஷன் பண்ணி இந்த தொகையோட வந்து பிபிஓ ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பென்ஷன் ட்ரில்ல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டெப்பிங் அப் பண்ணாங்க. ஸோ ஏதோ ஒரு ரேங்கில் அவருக்கு வந்து தவறான முறையில் வந்து பேமெண்ட் வந்து ரிவிஷன் ஆகலை. ஸோ அந்த ஸ்டெப்பிங் அப் ப்ராசஸ் மூலிமா இவருக்கு வந்து பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 52,000 ஆகிடுச்சு. அதாவது இதில் 1,500 ரூபாய் ஆட் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 52,000 ஆயிடுச்சு.
ஸோ இது வந்து நாய் சுப்தார் ரேங்கில் ஆயிருக்கலாம், இல்லை அவுல்தார் ரேங்கில் ஆயிருக்கலாம். ஸோ இதே ஒரு ரேங்கில் அவருக்கு ஸ்டெப்பிங் அப் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தவறை வந்து சரி பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட பேசிக் வந்து 52,000 ஆகிட்டு 1 ஜூலைலேருந்து இவருக்கு அந்த அது வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஸ்டெப்பிங் அப்புக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கிடைக்க வேண்டியதுனாக்கா ஸோ அது அந்த டைமில் வந்து அரியர் கிடைச்சிருக்கும். இது வந்து ஆன் சர்வீஸில் இருக்கும்போது நம்ம இது வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பேசுறதுனால ஸோ நம்ம இப்போ 30 ஜூனுக்கு அப்புறம் 1 ஜூலைலேருந்து நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். ஸோ இதுபடி இந்த 52,000க்கு இவரோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28,600 ரூபாயாக கால்குலேட் பண்ணி இவர் எப்போ வந்து பென்ஷன் அவுட் ஆனாரோ அந்த டேட்லேருந்து இவருக்கு 28,600 ரூபா வந்து பேசிக் பென்ஷனாக நிர்ணயிச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஏ வந்து கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவர் என்னைக்கு வந்து அவுட் ஆனாரோ 30 ஜூன் 2024. ஸோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2024லேருந்து நம்மளுக்கு ORP3 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இவர் என்னைக்கு அவுட் ஆனாரோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ORP3 ரிவிஷன் ஆனதுனால இவரோட பேசிக் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 30,175 ரூபாயை வந்து ORP3 டேபிள் நம்பர் 7 படி 28 வருஷம் சர்வீஸ் பண்ண சுபதாருக்கு வந்து 30,175 ரூபா. ஸோ இதுபடி இவருக்கு வந்து பென்ஷன் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் அடுத்த நாள்லேருந்து வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஆனால் இவருக்கு வந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டு ORP3 இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவருக்கு 28,600 ரூபா தான் இவரோட பேசிக் பென்ஷனாக வந்து இருந்திருக்கும். ஸோ இதை விட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 30,175 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகவே ரிவிஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் இவருக்கு வந்து ORPயில் வந்து வரலை இந்த மாதிரி வந்து 28,600 வாங்கிட்டு இருக்காரு, இவருக்கு நோஷனல் இன்க்ரிமெண்ட்டுன்ற இந்த சப்ஜெக்ட்டுமே வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா நோஷனல் இன்க்ரிமெண்ட் படி இவருக்கு வந்து எப்படி வந்து பென்ஷன் கேல்குலேஷனாக வந்து இருந்திருக்கணும். ஸோ இப்போ வந்து இவருக்கு கிடைக்க போகுது அப்படின்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 2024 ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால தான் இவருக்கு வந்து இங்கே 30,175 ரூபா வந்து கிடைச்சாச்சு. ஸோ இதுவே இவர் வந்து 2022லையோ இல்லை 21லையோ இல்லை 2014லையோ இந்த இயர் வந்து மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே கண்டிஷன், அதாவது 30 ஜூன் 2011 ரிட்டையர்மெண்ட் ஆனார், 1 ஜூலை 2011 இவரோட இன்க்ரிமெண்ட் டேட்டா இருந்துச்சுனாக்கா ஸோ அதுக்கான அரியர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த 2024ன்றதுனால தான் இவருக்கு வந்து எந்த ஒரு இழப்புமே ஏற்படலை. ஸோ இங்கே வந்து வருஷம் மாறும்போது இந்த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டும் டேட் ஆஃப் இன்க்ரிமெண்ட்டும் ஸோ மாறுபடும் போது உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல அரியர் வந்து கிடைக்கும். இப்போ உதாரணமாக இங்கே வந்து 2017 வந்து இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்திருக்காரு அப்படின்னாக்கா ஸோ 2017 எதுவுமே வந்து ரிவிஷன் ஆகலை, அங்கே வந்து பிளாங்க் ஆகிருந்ததுனால இவரோட பென்ஷன் படி இங்கே ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து ஆட் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம கால்குலேஷன் வந்து பண்ணுறோம். ஸோ நோஷனல் இன்க்ரிமெண்ட் வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் இவருக்கு வந்து ஆட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இவரோட பேசிக்கு 52,200 இது வந்து ஸ்டெப்பிங் அப் முறையில் கடைசியாக இவருக்கு வந்து கிடைச்ச பேசிக் 52,200 ப்ளஸ் இதே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,200 ரூபா நம்ம வந்து MSP வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த MSP ரெண்டும் சேர்த்து இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3% வந்து 1,700 ரூபா வந்து இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கலாம். ஸோ இது வந்து அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஸோ 1,700 ரூபா நம்ம வந்து ஒரு துறை கணக்கு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1,700 வந்து சேர்த்து இங்கே வந்து டோட்டலாக இவரோட பேசிக் வந்து 52,000 இந்த 1,700 சேர்த்தாச்சுனாக்கா 53,700 ரூபா வந்து இவரோட பேசிக்காக வந்து இருந்திருக்கணும். ப்ளஸ் அதை கூட 5,200 ரூபா நம்ம வந்து பேண்ட் MSP வந்து சேர்க்குறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சுனாக்கா 58,900 ரூபா வந்து இவரோட டோட்டல் பேண்ட் பே லாஸ்ட் என்ரோல்மெண்ட் ட்ராவாக வந்து இருக்கும். ஸோ அதுலேருந்து அதை வந்து 2ஆல் வகுத்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் நம்மளோட பேசிக் பென்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இவருக்கு வந்து 29,450 ரூபா வந்து இவரோட பேசிக் பென்ஷனாக வந்து இருந்திருக்கணும். ORP3 வந்து ரிவிஷன் ஆகலை, ORPன்ற ஒரு சாப்டரே அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில், அதாவது 2017 ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு அப்படின்னாக்கா இந்த பேசிக்கோடு வரும்போது இவருக்கு 29,450 ரூபா வந்து கிடைச்சிருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கிடைக்கிறது 28,600 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வந்து கால்குலேஷன் வந்து யாரெல்லாம் இந்த வருஷம் வந்து டேட் வருஷம் வந்து மாறும்போது இந்த மாதிரி மாறுபடும். ஸோ இதில் வந்து இவருக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவர் வந்து பயனடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 29,450 ரூபா தான் இவருக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் சேர்ந்தே வந்து பென்ஷன் வரணும். ஆனால் ORP3 மூலிமா இவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் இன்றைக்கி டேட்டில் 30,175 ரூபா இவரோட பேசிக்காக வந்து இருக்குது. ஸோ அதனால் இவருக்கு வந்து இதில் வந்து எந்த பாதகமும் இல்லை.
இதனால இப்போ வந்து இவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ஆட் ஆகிட்டு வரதுனால இவருக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே என்ன தொகை கிடைக்கணுமோ அதை விட இவர் வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து இந்த மாதிரி கம்மியாகணும் அப்படின்னு சொல்லிட்டுனாக்கா பென்ஷனில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னாக்கா அதோட டவுன் வந்து பண்ண மாட்டாங்க. ரிவிஷன் ஆகிற அமௌண்ட்டில் வந்து அதிகமாக பென்ஷன் வாங்கினாக்கா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து டவுன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே அமௌண்ட்டு தான் வந்து இவருக்கு கிடச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா ORP3 படி இந்த அமௌண்ட் வந்து இவருக்கு கொடுத்து ஆகணும். ஸோ அதனால் எது ஹையர் அமௌண்ட்டாக இருக்கோ அங்கே தான் வந்து நம்மளோட ரிவிஷன் ஆகும். லோவர் அமௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு அதை கம்மி பண்ணி வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டேட் ஆஃப் இயர் ரிட்டையர்மெண்ட் இயர் வந்து இங்கே மாறுபடுது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்மியாக கிடைச்சிருக்கு, ரிவிஷன் ஆனதுக்கப்புறம் அதிகமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே இப்போ இதுவே வந்து இவர் வந்து 2022 வந்து பென்ஷன் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2022 இவர் 28,600 ரூபாய் பேசிக் மட்டுமே பென்ஷனாக வாங்கிட்டு இருந்தார். இந்த நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 மே 2023 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த 1 மே 2023 1 ஜூலை 2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் 28,600 தான் வாங்கியிருப்பார். ஆனால் இவருக்கு வந்து கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 29,450 ரூபா வந்து கிடைச்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ தொகை வந்து வித்தியாசம் வருதோ, இந்த 28,600க்கும் 29,450க்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதோ, ஸோ 850 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வித்தியாசம் வருது. ஒவ்வொரு மாதமும் அதாவது 1 மே 2023 இவருக்கு 850 ரூபா ப்ளஸ் இதுக்கான டிஏ வந்து ஆட் ஆகிட்டு அரியராக வந்து கிடைக்கும். அது எது வரைக்கும் கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ORP3 இம்ப்ளிமெண்ட் ஆகிற வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா ORP3 இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30,175 ரூபாய் வந்து ரிவிஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பென்ஷனருக்குமே ரிவிஷன் ஆகிருக்கும். 28 வருஷம் சுபதார் ரேங்கில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ORP3ல 30,175 ரூபா பேசிக்காக வந்து இருக்கும். இது வந்து சுபதார் ரேங்க்கு மட்டும் சொல்கிறோமோ, ஆர்டினரிக்கு வந்து வேறு அமௌண்ட் வந்து இருக்கும். இது வந்து வெறும் 28 வருஷம் சுபதாருக்கு வித்தவுட் ஆர்டினரி ரேங்க் வாங்கினவங்களுக்கு. ஸோ இந்த 850 ரூபா ப்ளஸ் டிஏ வந்து சேர்க்கும்போது 1 மே 2023 எது வரைக்கும் கிடைக்கலையோ அந்த அரியர் தான் வந்து கேல்குலேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ இது கேல்குலேட் பண்ணாலுமே என்ன அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கணுமோ அதை விட அதிகமாக கிடைக்கிறதுனால இப்போ கரண்ட்டில் வந்து பென்ஷன் சேஞ்ச் ஆகுமானா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இருக்கிறத விட அவங்க வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவருக்கே இங்கே வந்து என்ன அமௌண்ட் கிடைக்கணுமோ அதோட அதிகமாக தான் கிடைக்குது. ஸோ அதனால் இவருக்கு வந்து எந்த பயனும் இல்லை. ஸோ உங்களோட கேல்குலேஷன் வந்து நீங்கள் உட்காந்து போட்டு எந்த டேட்டில் இப்போது இவர் 1999 நீங்கள் 99 உங்களோட அந்த இன்க்ரிமெண்ட் கேல்குலேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதனால் இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். எப்போ இந்த சம்மந்தப்பட்ட துறையிலேருந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து DOPPW வந்து லெட்டர் வந்து எடுக்கணும். ஸோ அந்த லெட்டர் எடுத்து எப்போ ஒரு தனிநபருக்கும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அரியர் வரலையோ அதோட கேல்குலேஷன் டேட்டா ஷீட்டு ஸ்பார்ஸில் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க லம்சம் அமௌண்ட் போட்டு. ஸோ அந்த கேல்குலேஷன் டேட்டா ஷீட்டு படி மற்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் இல்லை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு நோஷனல் இன்க்ரிமெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு நம்ம வந்து கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் இந்த டேட்டில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனால் எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா இன்னுமே யாருக்குமே வந்து இது கிடைக்க ஸ்டார்ட் ஆகலை. இந்த ஆர்டர் படி இதுக்கு முன்னாடி யாராவது கோர்ட் கேஸ் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அது தனிநபரோட முயற்சியில் அவங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஆனால் ஜென்ரலாக வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு லெட்டர் எடுத்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராதனால ஸோ இனிமேல்ட்டு தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 to 5 மாதமாவது நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இது செப்டம்பர் அக்டோபரில் தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு வரும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அப்போ எந்த மாதிரி கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க, யாருக்கு எந்த ரேங்க்கில் இருந்தவங்க எந்த டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.